ஆனால் சாப்பிடும்போது எப்படின்னா முறையை என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கும் தொப்பை வருது. தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம், உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்றோம், நீங்கள் தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்கள் உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமாக நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் போய் ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தாக கொடுக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லும்போது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு, என்ன வேணால் சாப்பிடுங்க ஆனால் நொறுங்க சாப்பிடுங்க. அதுக்கு அந்த வார்த்தையே தப்புங்க. நொறுங்கன்னா பல்லில் நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளோ ஹெவி உணவு உடம்புல பல்லில் கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உடம்புல இருக்கணும். அதுவே தான் நொறுங்க தின்னா 100 ஆயிடுச்சு. அப்படியே நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற, இந்த நொறுங்கு வேற. பண்டைய காலத்தை பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறணும். அப்போ பரிமாறும் குனிஞ்சு படிஞ்சேன்னா தொப்பை கிடையாது, சாப்பிட்டோன்னு குடிச்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா பழைய இந்தியா படத்தெல்லாம் பாருங்க, பழக மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்கள் ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ளே போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்றைக்கே தொப்பை வர ஆரம்பிச்சு. விதிமுறைகளை வச்சு தான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்துவன் தமிழை. நீ உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கொள் ஏவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு. திருமூலனா ஒரு பாட்டை பாடுறாரு. கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காளாய் நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேறுதலாய் ரத்தமதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமன கூர்ந்தாச்சேனர். தேனே எடுக்கிற அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு எத்தனை நாடி நரம்பு இருக்கு, எங்க ரத்த ஊட்டம் எப்படி ஊட்டுறாரு, எப்படி செஞ்சாங்க, அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ சில பொருட்களுக்கு தமிழ்ல பெயர் கொடுக்கும் போதே அதனுடைய மருத்துவ குணத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க. சீரகம்னா அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம். அந்த மாதிரி என்ன பெயர்கள்லாம் உண்டுங்க? என்ன மருத்துவ குணங்கள் அப்படின்றதெல்லாம்? அதான் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கா சுமந்திருப்பார் இச்சரிக்கை மங்கா ஜீரகத்தின் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேனாரு. சீரன் அகத்தை சீரகம் தெரிஞ்சுக்கிறீங்க. பெரும் காயம்னா இந்த உடம்பு தான் காயம். இந்த பெரும் காயத்தை நீ எப்படி காப்பாற்ற போறேங்கிறாரு. ஜீரகம் சாப்பிட்டா சீரன் அகம் கிடைச்சும் அந்த உடம்பு நல்லாவே இருக்கும். தேடேன் பெரும் காயம் அதான் ஏரகத்து, அதான் முருகப்பெருமான ஏரகத்து செட்டியாரேன்னாங்க. பாடலாம் நிறைய மூலிகைகளை பற்றி நிறைய பாடலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எப்படி இதை பழக்கப்படுத்திக்கலாங்க? முதல் நாள் நான் காலையில் ஒரு நாள் நெல்லிக்காய் சாப்பிட்றேன், இன்னொரு நாள் நான் கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், வாழைப்பழம் சாப்பிட்றேன், இப்படி பகுப்பு பண்ணிக்கலாமா? இல்ல காலையில நெல்லிக்காய் சாப்பிடு, மத்தியானம் வாழைப்பழம் சாப்பிடு, அப்படி எடுத்துக்கலாம்? எப்படி? கிடையாது, இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. நல்ல உணவுக்கு பாகுபாடு நேரங்காலம் கிடையாது. நடுநிசையில வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உடம்பு ஒன்றும் பண்ணாது. நான் சீசனுக்கு தந்தாப்ப எது விலை குறைவா இருக்கு அந்த பழங்களை சாப்பிடுவேன்.